ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்டில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒவ்வொரு பேப்பர்ஸ் வந்து இருக்கும். காமனாக ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ எக்ஸாமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஓரளவு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. மேஜராக உங்களுக்கு டெஃபனிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலா பேஸ்ட் இருக்க எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ டெஃபனிஷன் கொடுங்க. அதுபோக எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுக்க பாருங்க. டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராம்ஸ் போட பாருங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்க பாருங்க. ஏஎம்எல் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்டுக்கணும் அது ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அதை தூக்கி அந்த 13 மார்க் எழுதி வச்சிங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. அவங்க கேட்டிருக்கு ரிலவெண்ட்டாக ஆன்சர் கொடுக்க பாருங்க. ஸ்பெல்லிங் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து 7 மார்க்னா 7 மார்க் ரிலவெண்ட்டாக மட்டும் ஆன்சர் கொடுங்க. நீங்கள் வந்து 13 மார்க்கில் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எழுதாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்க. கீவேர்டு பேஸ் பண்ணி எழுத பாருங்க. அதாவது நீங்கள் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அதில் அந்த கீவேர்டு இருக்க மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேஜஸ் ரொம்பவும் கொண்டு போவீங்க, கம்மியாக எழுதாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ தூரம் பேஜஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற பார்த்து வச்சு அந்த மாதிரி எழுதுங்க. கதையாக போட்டு நீங்கள் 42 பேஜஸ் எழுதிங்க அப்படின்னா பார்த்தோன்னே இந்த பேப்பர் கதை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால ஓரளவு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் நல்லா போடுங்க. ஹெட்டிங்ஸாக போட்டு எழுத பாருங்க. டேபிள்ஸ் அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டு கூட நீங்கள் காமிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டே இருங்க. கடைசி உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் லாஸ்ட் வந்து ரீசெக்அப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சளவு அடிஷ்னலாக ஒரு சில பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா யூஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறது, அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ நம்ம பேப்பர் மற்றவங்களோட கொஞ்சம் இனிக்குவாக இருக்கும். ஸோ நம்மளோட பேப்பரை கொஞ்சம் இனிக்குவாக காட்டுறப்போ நம்மளுக்கு அதிகமாக சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டென்ட் மெயின், கண்டென்ட்டையும் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.